வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 டாபிக்ஸ் வந்து நேற்று ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெசன்ஸ் வரும் அப்படின்னா, யூனிட் 6ல் வரக்கூடிய பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படிங்கிற பாடம். இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் மாதிரி இல்லைனா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இது செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே, இந்த வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் எக்ஸாமுக்கு நல்ல ஃபுல் புக்கும் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. என்ன கூற்று கொடுத்துருக்காங்க? கூற்று 1, ஆறுமுக நாவலர் மற்றும் தாமோதரம் பிள்ளை ஆகியோர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். 2 பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்பது சரி. அடுத்து, ஊவே சுவாமிநாத ஐயர் மற்றும் இவர்கள் இருவரும் இணைந்து பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீட்டு வெளியிட்டனர். கரெக்ட். ஸோ அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீட்டு வெளியிட்டாங்க. ஸோ அப்போ இது 2 கூற்றுமே சரி. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் சரி. அடுத்து, கல்வெட்டு சான்றுகளோடு தொடர்புடைய தவறான இணை. ஸோ எது வந்து தவறான இணையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். கதிக்கும்பா கல்வெட்டில் வந்து கரிங்கரசன் காரவேலன் பற்றியது. ஸோ கரெக்டு, அது கரெக்டு. புகழூர் கல்வெட்டு கரூருக்கு அருகே கிடைக்கப்பட்டிருக்கு, அதுவும் சரிதான். அசோகரின் கல்வெட்டு வந்து 2 மற்றும் 13ஆம் பேராணைகள். எஸ், இதுவும் கரெக்டு. அப்போ தப்பு வந்து இதாக தான் இருக்கும். மாங்குளம் கீழவளவு கல்வெட்டுகள் வந்து சேரர்களை பற்றியது, இது தப்பு. இது எங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் கிடச்சிருக்கோம். ஸோ அப்போ இது யாருடையது அப்படின்னா பாண்டியர்கள் பற்றியது. ஸோ பாண்டியர்களோட குறிப்புகள் தான் இருக்கும் இந்த மாங்குளம் கீழவளவு கல்வெட்டில். அப்போ தவறானது இது தான். ஸோ ஆன்சர் இது தான் தப்பு. அடுத்து பொறுத்துக. அயல் நாட்டவர்களோட குறிப்புகளோடு நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளினி என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்துருப்பாருன்னா இயற்கை வரலாறு. தாலமி வந்து புவியியல் சார்ந்தது. மெகஸ்தனிஸ் இண்டிகா. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1க்கு B, 2 C, 3 A. ஆப்ஷன் A வரும். அடுத்து 4வது கேள்வி. தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது. ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் சுதந்திரமான மரபாக உருப்பெற்றுள்ளது என்று கூறிய ஜார்ஜ் எல் ஹார்ட் எந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்? இந்த கூற்று சொன்னவர் வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் பார்ப்போம். ஆக்ஸ்ஃபோர்டு, கலிஃபோர்னியா, கேம்பிரிட்ஜ், கார்ட்வர்ட். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தான். அடுத்த கேள்வி. சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் 8 தொகை நூல். இங்கே கொடுத்துருக்க 8 தொகை நூலில் எது சேர அரசர்கள் பற்றிய செய்திகளை கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 10 தான் சேர அரசர்கள் பற்றிய குறிப்புகள் வழங்கப்படுகிறது. கீழ்காணும் கூற்றுகளில் சேரன் செங்குட்டுவன் பற்றிய தவறான கூற்று எது? ஃபஸ்ட்டு பார்ப்போம். இவர் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார், இது கரெக்டு. கண்ணகிக்கு சிலை வடிக்க இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார், அதுவும் கரெக்டு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவரும் இவர் தான். அப்போ இது 3மே கரெக்டு. அப்போ தப்பு 4வது தான். இவரது தம்பி சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், தப்பு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து தவறு. சேரன் செங்குட்டுவன் பற்றிய கூற்றுகளை மேலே கூறிய 3 கூற்றுகளும் கரெக்ட். என்னென்னா வட இந்தியாவின் மீது படையெடுத்தார், கண்ணகிக்கு சிலை வடிக்க இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார், அடுத்து பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன் யார்? யார் வந்து தன்னுடைய பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரல் இரும்பொறை தான் வந்து நாணயங்களை வெளியிட்டிருப்பார் தன்னோட பேரில். அடுத்த கூற்று பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கரிகால் வளவன் சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். ஓகேவா? தலையாலங்கானம் என்னும் இடத்துல தோற்கடித்தது வந்து தப்பு, இது தப்பாக வரும், இது வராது. 2வது, காடுகளை விளைநிலங்களாக மாற்றியதோடு காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார், இதுதான் கரெக்டு. அவர் கல்லணை தான்
கட்டியிருப்பார் கரிகால் சோழன். ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இவர் எந்த இடத்துல தோற்கடிச்சிருப்பாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து தலையாலங்கானம்ங்கிறது கிடையாது, வெண்ணி தோற்கடித்த இடம். கரிகாலன் வந்து இந்த 11 வேலிர்கள் சேர பாண்டியரை தோற்கடித்த இடம் வந்து வெண்ணிங்கிற சிற்றூர். ஸோ அங்கே தான் தோற்கடிச்சிருப்பார். ஸோ அப்போ இவர் வந்து கல்லணையை கட்டினார் என்பது சரி. அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரி. அடுத்து 9வது கேள்வி, கல்லணை கட்டப்பட்ட போது அது தோராயமாக எவ்வளவு ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? ஸோ கட்டப்பட்ட போது எவ்வளோ தோராயமாக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தோராயமாக கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் அளவுக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. கரிகாலனின் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் 14 கீழ்கணக்கு நூல். இங்கே கொடுத்துருக்க எந்த 14 கீழ்கணக்கு நூல் வந்து கரிகாலன் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. தலையாலங்கானம் என்னும் இடத்துல சேர சோழர் 5 வேலிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தமையால் கொற்கையின் தலைவன் என போற்றப்படும் பாண்டிய அரசன். கொற்கையின் தலைவன், இந்த ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொற்கையின் தலைவன் என்று போற்றப்படுவது யார்? நெடுஞ்செழியன். 160 வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்கள் வெளியிட்ட பாண்டிய அரசர். 160 வேத வேள்விகளை நடத்தியதுக்காக ஒரு நாணயம் வெளியிட்டார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி. சங்ககால பாண்டியர்களின் நாணயங்களில் காணப்பட்ட உருவங்கள். ஸோ சங்ககால பாண்டியர்களோட நாணயங்கள் என்னென்ன உருவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறம் புலி மறுபுறம் மீன், அது தவறு. ஒரு புறம் யானை இருந்திருக்கும், ஒரு புறம் யானை மறுபுறம் 2 மீன்கள் என்பது தான் சரி. ஒரு புறம் யானை, இன்னொரு புறம் வந்து 2 மீன்கள். மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் சோழர்களுக்குரிய பட்டங்களை தேர்ந்தெடுக்கவும். சோழர்கள் என்ன மாதிரியான பட்டங்களை வந்து சூட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்ததில் ஆப்ஷன் வந்து இதுதான், சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இது எல்லாமே சோழர்களுக்குரிய பட்டங்கள். அடுத்து பொறுத்துக, மூவேந்தர்களும் அவர்களுடைய துறைமுகமும் கேட்டிருக்காங்க. சேரருடைய துறைமுகம் வந்து முசிறி அல்லது தொண்டி. சோழர்களுக்கு பார்த்தோன்னா புகார், பாண்டியருக்கு கொற்கை. ஸோ ஆப்ஷன் 1B 2C 3A. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். மூவேந்தர் சூடிய மாலைகளில் வேப்பம்பூ மாலை யாருக்குரியது? வேப்பம்பூ மாலை யாருடையது? பாண்டியர்களுடையது. சங்க காலத்தில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராம தலைவர் வந்து கிளார் என்று அழைக்கப்பட்டார். சங்ககால ஆட்சி அமைப்பில் பட்டத்து இளவரசரின் இளையோர் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டத்து இளவரசனோட இளையோர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என்று அழைக்கப்பட்டாங்க. சங்ககால நிர்வாகத்தில் இறை என அழைக்கப்பட்டது எது? எந்த வரி வந்து இறை என்று அழைக்கப்பட்டுச்சுன்னா நிலவரி. அரசர்களுக்கு நிர்வாகத்தில் உதவிய 5 மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் முறையே எவ்வாறு அழைக்கப்பட்டன? 5 உறுப்பினர்களுக்கு என்ன பேர்? 8 உறுப்பினர்களுக்கு 5னா ஐம்பெருங்குழு. அடுத்து 8னா எண்பர் ஆயம். ஓகேவா? ஸோ எண்பர் ஆயம் அப்படிங்கிறது தான் அந்த குழுக்களுடைய பெயர்கள். சங்ககால இராணுவ ஆயுதங்களில் தோமாரம் என்பது எதை குறிக்கிறது? அந்த ஆயுதத்தில் தோமாரம்ங்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2, சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படக்கூடிய ஆயுதத்துக்கு பேர் தான் தோமாரம். சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பேர் வந்து படைக்கொட்டில்னு சொன்னாங்க. படைக்கொட்டில். அடுத்து கூற்று. முதல் கூற்று பாருங்க. சங்க காலத்தில் கிராமங்களின் தீர்ப்பு வழங்கப்படும் இடங்கள் மன்றங்கள் எனப்பட்டன. கிராமங்களில் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம் வந்து மன்றம். கரெக்டு. திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ 2 கூற்றுகளும் சரி. அடுத்த கேள்வி, உள்ளாட்சி நிர்வாக பிரிவுகளில் இறங்கு வரிசையை சரியாக தேர்ந்தெடுக்க. ஸோ இறங்கு ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக இருக்கிறது வந்து மண்டலம், அப்புறம் நாடு, அப்புறம் கூற்றம், கடைசியாக தான் ஊர் வரும்.
ஸோ ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல். சங்க காலத்தில் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது வரும்? புகார். அடுத்த கேள்வி பாருங்க. எந்த நிலம் மென்புலம் அதாவது நன்சை என்று அழைக்கப்பட்டு அதில் நெல்லும் கரும்பும் விளைந்தன? எங்கே நெல்லும் கரும்பும் மருத நிலத்தில். பொறுத்துக. ஸோ திணை, அந்த திணைக்குரிய மக்களை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி. குறிஞ்சியில் வந்து யார் இருப்பாங்க? குறவர், குறத்தியர். மலையும் மலை சார்ந்த இடம்னால குறவர், குறத்தியர் இருப்பாங்க. முல்லையை பொறுத்தளவுக்கு ஆயர், ஆய்ச்சியர். நெய்தல் மக்கள் வந்து பரதவர், நுளத்தியர். பாலை நிலமக்கர் வந்து மறவர், மறத்தியர். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிக்கு 1க்கு டி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு சி. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ வரும். கீழ்கண்டவற்றுள் திணை மற்றும் அதற்கான கடவுள் குறித்து தவறான இணை. ஸோ இதில் வந்து அதுக்குரிய கடவுள் வந்து தப்பாக எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. முல்லைக்கு மாயோன் கரெக்டு, மருதத்துக்கு இந்திர கடவுள், நெய்தலுக்கு கொற்றவைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு, நெய்தலுக்கு வந்து வருணன் வரும். கொற்றவை எந்த நில மக்கள் வருவாங்கன்னா மக்களோட கடவுள்னா பாலை நில மக்களோட கடவுள் தான் கொற்றவை. ஸோ அப்போ இதுதான் தப்பு. குறிஞ்சிக்கு முருகன் கரெக்டு. சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் புலவர்களில் தோராய எண்ணிக்கை எவ்வளோ பெண் புலவர்கள் இருந்தாங்க? தோராயமாக கேட்குறாங்க. 40 கிட்ட இருந்திருக்காங்க. சங்க இலக்கியங்களில் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணியை எந்த பெயரிட்டு அழைத்தனர்? பாம்போட தோலை விட மென்மையாக இருந்துச்சான் துணி. அதுக்கு என்ன பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க? கலிங்கம்னு அழைச்சிருக்காங்க. சங்க கால மக்களுடைய வழிபாட்டு முறைகளில் போரில் மரணம் அடைந்த வீரனின் நினைவாக போற்றுவதற்கான நடத்தப்பட்டவை இவை. அதாவது மரணம் அடைந்த வீரன் நினைவாக வந்து என்ன ஊண்டியிருப்பாங்க? நடுக்கற்கள் ஊண்டி அதை வழிபட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு நடுக்கற்கள். கரிகாலன் இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்ததால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அவர் வந்து ஏலிசை வல்லான் என்று அழைக்கப்பட்டார். ஏன்னா 7 ஸ்வரங்களும் அவருக்கு தெரியுங்கிறதுனால ஏலிசை வல்லான் என்று கரிகால சோழன் அழைக்கப்பட்டார். சங்க காலத்தில் பாடல்கள் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாடல் பாடுறவங்க வந்து பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டனர். விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் பலருக்கு அன்றாட முழு நேர தொழிலாகவும் விளங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் தான். நெசவு செய்வது தான் உங்களுடைய பகுதி நேர தொழிலாகவும் சிலருக்கு முழு நேர தொழிலாகவுமே இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று. ஃபஸ்ட்டு கூற்று, தலைநகரில் இந்திர விழா கொண்டாடப்பட்டது. கரெக்டு, இந்திர விழா கொண்டாடுவாங்க. சங்ககால மக்கள் நடனமாடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை போன்ற பல வேடிக்கை நிகழ்ச்சிகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டிருந்தாங்க. ஆமாம், நடனம் ஆடுவாங்க, எருது சண்டை. இதுக்கான விளக்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார்? எந்த நூலில் குறிப்பிட்டார்? முசிறியை வந்து முதல் பேரங்காடின்னு சொன்னவர் வந்து மூத்த பிளினி, அவர் தான் சொல்லியிருப்பார். எந்த புக்கில்னு கேட்டிருக்காங்க. மூத்த பிளினி இயற்கை வரலாறுங்கிற நூலில் குறிப்பிட்டிருப்பார். அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டிருந்த ரோமானியரின் குடியிருப்பு அமைந்திருந்த இந்திய துறைமுகம் எது? எந்த துறைமுகத்தில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிறியில். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரம் எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அருங்காட்சியகம்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. எந்தது? பாப்ரஸ் ஒப்பந்தம். அடுத்து, பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரம் எந்த 2 பகுதி வணிகர்களுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை பதிவு செய்தது? இந்த ஒப்பந்தம் யாருக்கு இடையில வந்து பதிவு செய்யப்பட்டது, ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா மற்றும் முசிறி. சங்க காலத்தை தொடர்ந்து தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் யார்? தமிழகத்தை 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் வந்து களப்பிரர்கள்.
கீழ்கண்டவற்றுள் களப்பிரர்கள் கால இலக்கிய சான்றுகளில் அல்லாதது எது? ஸோ இதில் வந்து களப்பிரர்கள் காலத்தில் உருவாகலை அப்படின்னு பார்த்தோன்னா எதுன்னு பார்த்தோன்னா மணிமேகலை தான். ஏன்னா இது வந்து சங்கம் மருவிய காலம்னு சொல்லலாம். சங்க காலத்தோட இரட்டை காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து களப்பிரர் காலத்தில் வந்திருக்காது. தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் இது எல்லாமே களப்பிரர் காலத்துடையது. எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது துல்லிய அறிஞர்கள் அவருடைய நாசியிலும் அடி வயிற்றிலும் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்த நறுமணப் பொருள். ஸோ அவரோட உடலில் வந்து என்ன மாதிரியான நறுமணப் பொருட்களை வச்சு அவர் அடக்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமிளகு. யாருடைய பதப்பட்ட உடல்னா ராம்சேஸின் உடல். ரோம பேரரசர் ஆரலியன் எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற்ற தகுதியானது என எந்த பொருளை அறிவித்தார்? ஸோ எடைக்கு தங்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதுக்கு சொன்னார் அப்படின்னா இந்திய பட்டுக்கு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு குவாலிட்டியானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யார்? ஆரலியன். உலகில் சங்க காலத்தின் சமகாலத்திய நாகரிகம் மற்றும் அமைந்துள்ள இடம் குறித்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இங்கே சங்ககால நாகரிகமும் அதுக்கான இடமும் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயன் நாகரிகம், மத்திய அமெரிக்கா பிரமிடு. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, மற்றதெல்லாம் தப்பு. ஃபைனல் கேள்வி. சங்க காலத்தில் மதுரையில் இருந்த மாலை நேர சந்தை, ஏற்கனவே போன கொஷின்லேயே பார்த்தோம். மாலை நேர சந்தை வந்து அல்லங்காடு, இரவு நேர சந்தை. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த 45 கேள்விகளுமே இந்த லெசனில் இருக்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து யூனிட் 6ஓட டாபிக்ஸ் எல்லாமே வந்து யூனிட் 6ஓட சிலபஸில் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு. அந்தந்த லெசன்ஸில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.